ஓம் சக்தி. கரூருக்கு அருகில் இருக்கும் ஊரிலுள்ள தம்பதியினருக்கு ஒரே ஆண் குழந்தை. பையனுக்கு 3 வயதாக இருக்கும்போது உடல் முழுவதும் காயாக தடித்து அரிப்பு ஏற்பட்டது. தடித்த இடத்திலிருந்து நீர் கசிந்து கொண்டு இருந்தது. துடைக்க துடைக்க மறுபடி கசிந்து கொண்டே இருந்தது. கண்களை தவிர அனைத்து இடங்களிலும் இந்த உபாதை இருந்தது. பையனுக்கு சட்டை போட்டால் உடனே நனைந்துவிடும். படுக்க வைத்தால் படுக்கை நனைந்துவிடும். புகழ்பெற்ற ஆங்கில மருத்துவர்களிடம் அலைந்து திரிந்தும் பலனில்லை. நாட்டு வைத்தியரிடம் காட்டினார்கள். அவர், நான் ஒரு மூலிகை மருந்து தருகிறேன், அதில் குணமாகவில்லை என்றால் வேறு எதிலும் குணமாகாது என்று கூறி மருந்து கொடுத்தார். அதை அரைத்து உடல் முழுவதும் தடவி, கைகளிலும் முழங்காலுக்கு கீழேயும் அதிக தடிப்பும் நீர்க்கசிவும் இருந்ததால் மருந்தை தடவி ஒரு துணியால் சுற்றி கட்டிவிட்டார். சில நாட்கள் கழித்து கட்டை பிரித்தபோது அந்த இடமே வெந்து தோல் கழன்று தொங்கியது. பெற்றோர் இதை கண்டு கதறி கண்ணீர் விட்டனர். ஆங்கில மருத்துவரிடம் திரும்பச் சென்றபோது, காயத்தை ஆற்றிக்கொண்டு வாருங்கள், பிறகு பார்க்கலாம் என்று விட்டார். 1984ஆம் ஆண்டு மதுரை மாநாடு முடிந்த சமயம் அவரின் உறவினர் ஒருவர் மருவத்தூர் பற்றி கூறி, அன்னையிடம் அருள்வாக்கு கேளுங்கள், அன்னையால் தான் குணப்படுத்த முடியும் என்றார். அவர்களும் மருவத்தூர் கிளம்பினர். அருள்வாக்கில் அன்னை சமையல் அறையில் உள்ள 3 பொருட்களை கூறி சம அளவில் கலந்து அரைத்து குழந்தையின் உடல் முழுவதும் பூசுமாறு கூறினாள். அப்படியே செய்ததில் 3 நாட்களில் தடிப்பு நீங்கி நீர் கசிவது நின்று அழகான திருமேனியுடன் இருந்தான் குழந்தை. மீண்டும் மகிழ்ச்சியில் குழந்தையோடு அருள்வாக்கு கேட்கச் சென்றனர். அப்போது அன்னை, குழந்தையை நான் பார்த்து கொள்கிறேன், குடும்பத்திற்கு சுபிக்ஷம் தருகிறேன், நீ இருக்கும் இடத்தில் வார வழிபாட்டு மன்றம் துவங்கி நீ தலைவனாக இருந்து நடத்திவா மகனே என்றாள். அன்னைக்கு நன்றிக்கடனாக மன்றம் அமைத்து தொண்டு செய்து வருகிறார். அவரின் குழந்தை இப்பொழுது நன்றாக இருக்கிறான். ஓம் சக்தி.